இல்லை, என்னால் அதுதான் ஒத்துக்கொள்ள முடியல. நான் சின்ன வயதிலிருந்து தமிழக அரசியலை பார்த்து கொண்டிருப்பவள். தன்னை போற்றி வந்த ஜெயலலிதா அவர்களை எதிர்த்த கட்சியை எப்படி தாய் கழகம்னு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் தமிழக அரசியலில் ஒரு நன்றியின்மையின் உச்ச ஒரு பகிர்வாக தான் இதை நான் பார்க்குறேன். யுத்தமே இல்லை, தர்மமும் இல்லை, அப்புறம் தர்ம யுத்தம் எங்கே இருக்கவங்க? இல்லை, என்னால் அதுதான் ஒத்துக்கொள்ள முடியல. நான் சின்ன வயதிலிருந்து தமிழக அரசியலை பார்த்து கொண்டிருப்பவள். யார் வேணாலும் எப்படி வேணாலும் கருத்து சொல்லலாம். ஆனால் ஒரு தாய் தன்னை போற்றி வந்த ஜெயலலிதா அவர்களை எதிர்த்த கட்சியை எப்படி தாய் கழகம்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆக அரசியலில் சில ஏமாற்றங்கள் இருக்கலாம், மாற்றங்கள் இருக்கலாம், சுயநலம் இருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் தமிழக அரசியலில் ஒரு நன்றியின்மையின் உச்ச ஒரு பகிர்வாக தான் இதை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, ஆனால் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், ஒரு கூட்டணி வச்சுருந்தா அது வேறு விஷயம். ஆனால் தன்னையே கட்சியில் இணைத்து கொண்டு திமுக திருப்பி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எந்த தலைவர்கள் தன்னை வார்த்து எடுத்தார்களோ, எந்த தலைவர்கள் எந்த கட்சியை தனது ஆன்மா முழுவதும் நமது வாழ்நாள் முழுவதும் எதிர்த்தார்களோ அந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்வதெல்லாம் எவ்வளவு ஏமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அதுக்கு இது பதில் இல்லைன்றது எனது தாழ்மையான கருத்து. தமிழக அரசியலில் ரொம்ப வருஷமாக பார்த்து கொண்டிருப்பவள் என்ற வகையில் எனது கருத்து இது. இன்றைய தினம் தான் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, தர்ம யுத்தமே தொடங்கி இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. அந்த செய்தி, அந்த கருத்து இதெல்லாம் அவர் யுத்தமே இல்லை, தர்மமும் இல்லை, அப்புறம் தர்ம யுத்தம் எங்கே இருக்கவங்க? அதனால சும்மா அவர் சொல்றதெல்லாம் ஒன்றும் தர்மம் ஆயிடுமா? தர்மமே இல்லையாங்க, யுத்தமும் இல்லை. ஏன்னா திமுக தோற்க போகுது, யார் வேண்டுமானாலும் வந்தால் சேர்த்துக்கலான்ற ஒரு நிலையில் திமுக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி யுத்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவும் போகிறதில்லை. தனிப்பட்ட முறையில் அண்ணன் ஓபிஎஸ் மேலே எனக்கு மரியாதை உண்டு. நல்ல பண்பாளர், நல்லவர். இன்னொன்று, அவர் கலாச்சாரத்தை பின்பற்றுபவர், சனாதன தர்மம் என்று நாமெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இந்து மத வாழ்க்கை முறையை பின்பற்றுபவர். அதை ஒழிக்கிறேன்னு சொல்கிற ஒரு கட்சியோடு போய் இணைந்து கொண்டு அவர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள், மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் எதிர்த்த ஒரு கட்சியில் சேர்ந்து கொண்டு என்ன தர்மத்தை காப்பாற்ற முடியும்? சும்மா அவர் தர்மம்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் சரியாக இருக்குமா? அதனால இதெல்லாம் வெற்றி பேச்சுன்றதான் எனது கருத்து. திமுக தனது தோல்வியை எழுத ஆரம்பித்து விட்டது. திமுகவின் தோல்வி சரித்திரம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. இதுதான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் நான் கூட ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன், அறிவாலய நிழலில் யாரானு ஒன்று போய் நின்னா கூட உடனே வாங்க 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 கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிற நேரத்தில் இன்னைக்கு திமுக இருக்குது. அதாவது அவர் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பலமுறை, இது ஏன்னா வியப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பலமுறை சந்தித்தார், வாக்கிங்கில் சந்தித்தார், டாக்கிங்கில் சந்தித்தார், எல்லாம் சந்திச்சுட்டு இன்னைக்கு வாக்கிங் இன்சைடு அறிவாலயத்துக்கு போயிட்டார். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்ன என்றால், எப்படிப்பட்ட கொள்கையை 50 ஆண்டு காலமாக இவர்களெல்லாம் பின்பற்றினார்கள், எப்படிப்பட்ட தலைவியிடம் இவர்களெல்லாம் இருந்தார்கள், எந்த தலைவி எந்த கட்சியை வாழ்நாள் முழுசும் எதிர்த்தார்களோ, எந்த கட்சி, அது மட்டும் இல்லை, அவர்கள் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இறைவனை கும்பிடுபவர்கள், சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கங்களை, கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள். அவங்க எப்படி இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க போகிறோம், கொசுவை மாதிரி ஒழிக்க போகிறோம்னு சொல்லுகின்ற ஒரு கட்சியில் போய் இணைந்தார் என்பது, அதாவது கூட்டணி வைக்கிறார் என்பது வேறு விஷயம். தன்னை இணைத்து கொண்டார் என்பதை என்னாலே சீரணிக்க முடியலன்னா அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களாலே சீரணிக்க முடியாது. அதனால் அவர்களை எல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடிய நிலையில் இன்னைக்கு திமுக இருக்கிறது என்றால், திமுக தனது தோல்வி சரித்திரத்தை எழுத ஆரம்பித்து விட்டது என்பதுதான். ஆனால் எனக்கு என்னன்னா, இதில் தாய் கழகத்தில் போய் சேர்ந்தது மாதிரி இருக்குன்னு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னதான் தாய்மையே கொச்சைப்படுத்துகிறார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா நாம் போய் சேரலாம் சுயநலத்துக்காக, அதுக்காக உடனே எப்படி வேண்டுமானால் அதை மாற்றிக்கொள்ளலாம் என்றால் அந்த உணர்வு இருக்கிறது என்று சொன்னார் என்றால், அப்படி என்றால் தாயாக மதித்த ஜெயலலிதா அவர்களின் உணர்வை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்கள் என்று இது தனிப்பட்ட முறையில் எனக்கே பல கேள்விகள் எழுகிறது. அதைத்தான் சொன்னேன். அவர்கள் தனிப்பட்ட விருப்பம், யார் வேணுமானாலும் எங்கே வேணுமானாலும் போய் சேரலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் அது சேர்கிறார்களே என்று பொழுது திமுக எந்த அளவிற்கு தோல்வி முகத்தோடு இருக்கிறது என்பதைத்தான் இது காண்பிக்கிறது.